கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளை என்ன? அவருடைய வார்த்தையான சட்டம். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவன் என்ன காரியங்களை குறித்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதல், இது தேவனுடைய சட்டம். வேதமே வெளிச்சம். பாருங்க, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருக்கிறவர். இருளை நீக்கும்படியாய் ஒளியானவர் இந்த பூமிக்கு வந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி அவரே. அந்த ஒளியை நாம் தரித்துக் கொள்வோமானால் நாம் இருளிலே ஒருபோதும் நடக்கவே மாட்டோம். நம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டம், கண்ணீர், வியாகுலங்கள், சஞ்சலம், நெருக்கமான சூழ்நிலைகள், இதெல்லாம் இருள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் வருகிற இந்த உபத்திரங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகணும்னா அந்த மெய்யான ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தின் வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வெளிச்சத்துக்குள் நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை நாம் அடைவோம். போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்திற்கு ஒருவனும் வரான். இந்த தேவ திருவசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை நாம் கைகொண்டு நடப்போமானால் அந்த ஜீவ பாதையில நாம் நடக்கும்போது நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போவோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். போதக சிக்ஷை அது ஜீவ வழியை கொண்டு போய் சேர்க்கும். இந்த வார்த்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை கொண்டு போகும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. இது மூன்றும் நம் வாழ்க்கையில கடைபிடிப்போமானால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே நாம் கடந்து போவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோதரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனே, என் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கற்பனையும் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரே, உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாருமப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.